வெறும் 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. சூப்பர் சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக அருமையான மலாய் குல்ஃபி ரெடி பண்ணிடலாம். இதை செய்யறதுக்கு கண்டன்ஸ் மில்க், ஃப்ரெஷ் க்ரீம் அந்த மாதிரி எந்த பொருளுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக இதோட செய்முறை பார்த்தரலாம் வாங்க. வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ். இந்த குல்ஃபி செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா ப்ரெட் தான். மீடியம் சைஸில் இருக்க 3 ஸ்லைஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த கார்னர்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப பெரிய பீஸாக இருந்தால் 2 ஸ்லைஸ் எடுத்தால் போதும். ரொம்ப குட்டியாக இருந்தால் 4 ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மைதா ப்ரெட்டுக்கு பதிலாக வீட் ப்ரெட் கூட எடுத்துக்கலாம். இந்த கார்னர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கனால நம்ம இதை சேர்த்து செய்யும்போது நமக்கு குல்ஃபியோட கலர் மாறும். அதனால தான் வேண்டான்னு சொன்னேன். இப்போ இந்த பீஸ் எல்லாம் ட்ரையாக இருக்க இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக வராது, இந்த மாதிரி தான் இருக்கும். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்துட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா திக்காக இருக்க பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட இது கூட தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த பால் நல்லா காஞ்சி பொங்கி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த பால் காஞ்சி பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் வேணாம்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே ஒரு 4லேருந்து 5 போல் இந்த மாதிரி குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது சேர்க்கும்போது நல்ல வாசனையும் கலரும் கிடைக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். குங்குமப்பூ இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, கட்டாயம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடும். ஒரு 4 நிமிஷம் போல் ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் அந்த பால் பார்த்திங்கன்னா முன்னை விட கொஞ்சம் திக்காயிடும். இப்போ பாருங்கள், அந்த குங்குமப்பூவோட கலர் வந்துட்டு இந்த பாலில் நல்லா இறங்கியிருக்குது. இந்த பாலை காய்ச்சும் போதே அந்த ஓரங்களில் படியக்கூடிய இந்த எடையும் வந்துட்டு நல்லா எடுத்து விட்டு காய்ச்சிக்கோங்க. இது எல்லாமே நல்லா சேர்ந்து வரும்போது தான் குல்ஃபி வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த பால் பாருங்கள், முன்ன இருந்ததை விட நல்லா வற்றி வந்திருக்கு. 500 ml இருந்த இந்த பால் கிட்டத்தட்ட 400 ml அளவுக்கு வற்றி வந்திருக்கு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ப்ரெட்டை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ப்ரெட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் இந்த பால் நல்லா கெட்டியாயிடும். அந்த ப்ரெட்டு பாலில் வேகும்போது நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், முன்ன இருந்ததை விட நல்லா க்ரீமியாக திக்காக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது கூட வேணுங்கிற நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து 10 போல் பாதாமை நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூடவே வந்துட்டு 4 ஏலக்காவை தோல் எடுத்துகிட்டு அந்த விதைகளை மட்டும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இது கூட பாதாம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், அது வந்து உங்களோட விருப்பம் தான். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ சூடாக இருக்கும்போது மோல்டில் சேர்க்க முடியாது. நல்லா ஆறிட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வரட்டும், அது வரைக்கும் இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குல்ஃபி மிக்ஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு, கொஞ்சம் கூட சூடு இல்லை. முன்ன இருந்ததை விட வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிருக்கு. நம்ம இறக்கி வைக்கிறத விட சூடு ஆறும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாயிடும். இப்போ இதை எடுத்து மோல்டில் சேர்த்துக்கலாம். நான் வந்து குல்ஃபி மோல்டு எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு இந்த மாதிரி அந்த மிக்ஸை எடுத்துகிட்டு சேர்த்துடலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டில் குட்டி குட்டி டீ டம்ளர் இருக்கும் இல்லைங்களா, அதில் கூட ஊற்றி வைக்கலாம், அதுவுமே நல்லா செட் ஆகும். எதுவுமே இல்லைனாலும் ஒரு பெரிய பவுலில் ஊற்றி அப்படியே ஃப்ரீசரில் வச்சுடுங்க. அதை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ ஃபில் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு இந்த மாதிரி நடுவில் ஸ்டிக் வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது செட் ஆக குறைஞ்சது 8லேருந்து 10 மணி நேரம் ஆகும். ஃப்ரீசரை வந்து மேக்ஸிமம் கூலிங்கில் வச்சுடுங்க, அப்போ தான் நல்லா செட் ஆகும். மீதி இருந்த இந்த மிக்ஸை இந்த மாதிரி குட்டி டம்ளரில் தான் ஊற்றி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா 2 டம்ளரில் கிடச்சிருக்கு. இதுலேயும் நடுவில் ஸ்டிக் வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ ஓவர் நைட் நான் அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இதை டீமோல்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் வச்சுடுங்க. அப்படியே எடுத்திங்கன்னா சரியாக வராது. கொஞ்சம் நேரம் போல் இந்த மாதிரி தண்ணியில் வச்சுட்டு எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துட்டு இந்த குல்ஃபி செட் ஆகிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ ஒரு க்ரீமியாக இருக்குங்க. டேஸ்ட்டுமே வந்து அட்டகாசமாக இருந்தது. நிறைய பால் சேர்த்து அந்த பாலை நல்லா சுண்ட காய்ச்சி குல்ஃபி செய்கிறதுங்கிறது டைம் அதிகமாக தேவைப்படுங்க. அதை விட இந்த மாதிரி ப்ரெட் சேர்த்து செய்திங்கன்னா வெறும் 10 நிமிஷத்தில் செய்தலாம். நல்லா சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்தது. டம்ளரில் வச்ச அந்த குல்ஃபியும் பாருங்கள் நல்லா செட் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி நிறைய ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.